ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்ற தூங்குறது சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்க. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சிகத்தினுடைய முக்கியமான தலைவரே தானாக போயிட்டார் செயல்படுத்துறதுக்கு. அவருடைய களத்தில் சொல்லக்கூடிய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், லைஃப்னா அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை படுத்து அந்த பார்ட்னர் இல்லை, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் உள்ளே இருந்து இயக்கி செயல்பட்டு எல்லா கஷ்டமோ கர்மங்களை ஏற்படுத்துக்கு செயல்படக்கூடிய பார்ட்னராக இருப்பார். உங்களுக்கு ஆன் யுவர் பிஹாஃப் டேக்கிங் எவ்ரி இனிஷியேட்டிங் எவ்ரி ஆக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணுறார். இன்னும் ராசிநாதன் நினச்சிக்கிறாதீங்க, அவர் தான் மெயின். நட்சத்திர அதிபதி என்ன பண்ணுவார், அது செயல்பாடு கொண்டான குணங்கள், குற்றங்கள், வேதனைகள், செயல்பாடுகள், அந்த அசனைகள் அதெல்லாம் இவர் கொடுப்பார். நட்சத்திர அதிபதி கொடுப்பார். அங்கே நட்சத்திர அதிபதிகள் ராசிக்கு சம்மந்தமே இருக்காது. குருவோட நட்சத்திரம் சாத்தியமாக இருப்பார், ஒரே மாதிரி வைப்பார். செவ்வாய் எப்படியா பண்ணுவார், விரு 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 விரு. அதே அடுத்தது சனீசன் நட்சத்திரம் எப்படி பொருந்தும் அனுஷம் பாருங்கள் வேண்டிக்க. அடுத்தது புதன் சுத்தமாக நல்லதே பண்ணால் கூட என்ன பண்ணிட்டேன் அலட்சியம். இந்த 3 குணங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த நட்சத்திராதிபதி யார் பிறந்தாலும் அந்த உயிர் சம்பந்தப்பட்ட ஆத்மநாதனை சொல்லும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குணங்கள் செயல்படுறதுனால செவ்வாயினுடைய செயல்பாடு மாறுதல் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தேன் தெரியும். ஒவ்வொரு ராசியும் இப்படி தான் பண்ணிருப்பாங்க. எத்தனையோ இருந்தாலும் விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளோ பண்ணிருக்காரு எப்படின்னு கேட்காதீங்க. வரலாம் அவனை கேட்கணும், காலபுருஷனை கேட்கணும். இதெல்லாம் நம்ம ரசனைகள். பகவான் இங்கே நேரடியாக இருக்கார், அதனால் ரசனைகள் இருக்குது. அவனை அதனாமல் நம்ம காப்பாற்றவும் கொள்வோம். இங்கே தான் அவனுடைய குழந்தைகள், மற்றெல்லாம் குழந்தைகள் கிடையாது. 2 வர்க்கம் பிடிச்சிருக்கான். ஒன்று தேவர்கள் வம்சம், இன்னொன்று அசுரர்கள் வருஷம், இன்னொன்று ராட்சசர்கள், இன்னொன்று அது தவிர அதை சுற்றி நாடு ஃபுல்லாக இருப்பாங்க. அது எவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் வேதனையாக இருக்கும், குறையாக இருக்காமல் இருக்கும். இங்கே நம்ம பிறந்து நல்லா போச்சு. ஏன்னா பகவான் டைரக்டாக இருக்கணும். இருக்கிற கால அளவு அவ்வளோதான். முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. வாழ்க்கைன்னு செஞ்சுக்கிறதுக்குள்ள வயசு 80 ஆகிடும். ஓ இப்படிலாம் நான் வாழ்க்கை முட்டாளாக்கிட்டோமே அப்படின்னு நம்மளை முட்டாளாக்கிற பிறகு தான் வாழ்க்கையே வருது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாயினுடைய இது ஆக்டிவிட்டீஸு அதுக்கு பயன்படும்படியாக ஒன்றுமே வராது. ஊராளுக்கு பயன்படும், இல்லை பாதகம் ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரி செவ்வாயினுடைய அமைப்பில் இருக்கும்போது இந்த ராசி நாளுக்கு செவ்வாயினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வரவே வராது. சக்கரவர்த்தி ராஜயோகாச்சாரியர் விருச்சிக ராசி தான். அவர் வாழ்க்கைக்கு எல்லாம் முட்டையாயிடுது. உலகத்துக்கு நல்ல சேமம் சரி எல்லாம். ஆனால் என்ன பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, போச்சு. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதை விருச்சிக ராசி தானே மோடி. என்ன பிரயோஜனம், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்கா. அதான் சாக்ரிஃபைஸ்டு மற்றவங்களுக்காக தான். செவ்வாயும் சனியும் மற்றவங்களுக்கு மட்டும்தான், உலகத்துக்காக மட்டும்தான். அதுக்கு வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. எப்படி நம்ம உழைப்பாளி உழைக்கிறது மட்டும் சம்பளம் வாங்குற போது எனக்கு முதல் போட்ட பணத்தை லாபங்கள் சுத்துகள் அதெல்லாம் உனக்கு தான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு அது பங்கு தேவையில்லை, அது உனக்கு, எனக்கு வேலையாக கொடுத்தியே சம்பளம் கொடுக்க அது போதும் அப்படி. அதுதான் சனியினுடைய சந்திரனும் செவ்வாய் இருந்தானா இந்த மாதிரி குணங்கள் செயல்பாடுகள் வரும். ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, தேவையில்லாது ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க.
வாழ்க்கையில் சறுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். 2 பேருக்குமே அப்படி தான். அதனால் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. எடுத்தால் கூட அந்த மேலே மூளை வேலை செய்யாது. அது சரியாக வேலை பண்ணால் தானே தன்னை உழைப்புக்கு தானே மேலே போக முடியும். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சனியும் செவ்வாயும் மற்றவங்களுக்கு வாழும்போது உனக்கு தான் பண்ணிக்கணுமானா ஏதோ வண்டிக்கும் வாழ்க்கை, அவ்வளோதான். சரி, எனக்கு பண்ணாலும் குடும்பம் இந்த எதுக்குன்றது 2 குடும்பமாச்சே, நாம் தனி இல்லைன்னா அது அப்படி தான் இருக்கும். அது என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த செவ்வாய் சனியினுடைய சமைப்பில் இந்த அந்த சம்பந்தப்பட்ட இருக்கும்போது செவ்வாய்க்கு கேந்திரம் சனி, சனிக்கு கேந்திரம் செவ்வாய். புதனம் அங்கே இருக்கிறார்ல, இந்த விச்சிகத்துக்கு புதன் எத்தனாம் வீடு? 8ஆம் வீடு. அங்கே செவ்வாய் இருந்தனா நீங்களே பாருங்கள். விச்சிகத்துக்கு 6ஆம் அதிகாரரே மேஷ செவ்வாய் தான். அவர் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால் 8ஆம் வீட்டில் விச்சிகத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து செவ்வாய் நிற்கிற வீடு செவ்வாய்க்கு பிடிக்காத ஒரு வீடு புதன். அங்கே பலமும் கிடையாது. அப்பே விடுற உட்காந்து அங்கே உட்காந்து சுக்கரனை பார்க்குறாரு. சுக்கரன் தொடர்பு கண்ணியில் உட்காந்து சுக்கரன் தொடர்புனால, லாபத்தில் உட்காந்து சுக்கரன் தொடர்புனால விச்சிகத்துக்கு சுக்கரனால் மட்டும்தான் அது அதான் சொன்னேன். உழைப்பாளி உழைச்சாதான் முதலாளி பணக்காரன் ஆவான். உழைப்பாளி பணக்காரன் ஆக மாட்டான். அதான் ஆச்சரியம் பார்த்தீங்களா? சம்பளம் உங்களுக்கு தான் வருது இல்லையா? அந்த பாறையை சுக்கரன் தொடர்பு கொண்டு சனீஸ்வரன் டைரெக்டாக நேராக தொடர்பு கொண்டு சுக்கரன். இது பூர்வ புண்ணியத்துக்கு உட்காந்து சனீஸ்வரன் தொடர்பு கொண்டனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. தோஷங்கள் அடியோடு ஃபில்டர் ஆகிடுறது குருவுடைய பாறையினால். உங்கள் பூர்வ புண்ணிய குரு பாக்கியத்தில் உட்காந்து தொடர்பு கொள்கிறாரு. அதனால பிரச்சனையே இல்லை. பாக்கியம் பூர்வ புண்ணியம் தொடர்பு கொள்வது முக்கியமான அதிகாரம். சனிக்கும் குருக்கும் தான் இந்த யுகத்தில் கொடுக்க போகிறான்னு சொன்னதே இல்லையா? அதனால் கொடுக்கும்போது சனி கொடுத்தானே குரு கொடுத்தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. தனாதிபதி குரு தான், பூர்வ புண்ணாதி குரு தான், குடும்பத்தானே குரு தான். அவர் நேரம் உட்காந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. அட்டகாசமாக கொடுக்குறாரு, ஜென்மத்தையும் பார்க்குறாரு. என்ன போகணும் உங்களுக்கு? அந்த புதன் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு பாம்போடு உட்காந்துருக்காரு, சூரியனோட உட்காந்துருக்காரு. பிரச்சனையே ஒன்றும் இல்லை. புதனும் கூட லாபாதிபதி புதன் உட்காந்துருக்காரு, தொடர்ச்சி இல்லை. அதனால் இதுவுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் போகிறது. குணங்களால் எப்போதுமே பாதிக்கப்படுறது யாருன்னா செவ்வாய் தான். பாதிக்கப்படுறாம குணங்கள் நிறைய வெளியில் வந்தாலும் அது சென்னால்ராம கேஸ் மாதிரி மாறிடும். மாறி போய் உங்களுக்கு சாதகமான முறையில் வந்துடும். அந்த குருவினுடைய சம்பந்தம் தொடரும்னால ஆட்டோமேட்டிக்காக சனீசன் தொடர வில்லங்கள்லாம் போயிடும். சனி தான் எல்லா வில்லங்கத்துக்கும் காரணம். ஏன்னா கருமத்து அமைப்பில் போகும்போது இந்த பாதிப்புகள் கொடுத்தாதான் அந்த வில்லங்கத்துக்கு உடைக்க முடியும். ஒரு பிரச்சனைகள் வரும்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு காரண காரியங்களை உண்டாக்குறதுக்கு சனீஸ்வரன் ஒரு கோடு போட்டு முடிச்சான்னா செவ்வாய் ஃபினிஷ் பண்ணி பெருசாகிடும். அப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். இல்லைமே தானாகவே மேலே வர முடியாது. கையில் அடிபட்டு போச்சு, உடஞ்சி போச்சு, டாக்டர் விட்டு போனால் அவன் மறுபடியும் இந்த கையை உடச்சி தான் கட்டு எல்லாம் போடுவான். அப்படியே சேர்க்கறது இல்லை, திரும்பி உடச்சி தூளாக்கி இந்த மாவு கட்டி அந்த போடுறான் பார்த்துருக்கீங்களா? அவன் அடிப்பட்ட இடத்துல போனான்னா உடனே அங்கே உடச்சி தைச்சி அங்கே தைச்சி பிச்சு ட்ரெஸ் பண்ணி அதுக்கு மறுபடியும் ஊசி கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. எதுவுமே பாதிப்புகளை உண்டாகும் போது அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி சரிப்படுத்துறதுக்கு மறுபடியும் இன்னொரு பாதிப்பு கொடுத்து தான் சரிப்படுத்தணும். அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. அதுதான் அந்த அமைப்பில் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. செவ்வாயை தூண்டிட்டு புரோகம் பண்ணி ஏதோ பசுக பண்ணான்னா அதுவே தென்னாலிராம கேஸ் மாதிரி நல்லதாக அமைகிறது இந்த மாத அமைப்பை உண்டாக்கியிருக்காரு. இவருக்காக ஐடியா வராது, மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இந்த குணநிலைகள் தான் விருச்சிகத்துக்கு நிறைய வரும். நான் பொதுவாக சொல்கிறேன், மனநிலைகள் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே நண்பர்கள் சொன்னாலும் அது சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும்னு பார்க்காம டைரெக்டாக இறங்கிடுவாங்க. அது பெரிய பிரச்சனைகள் வரும்போது நான் சொன்னதுக்காக நல்லது இப்படி ஆகிட்டு அவனும் உட்காந்து மொய்ப்பான் பிரச்சனைகள் வரும்போது. அதனால் இது மாதிரி இருக்கும்போது ஆராயமாக பண்ணுறது, யோசிக்காமல் அப்படியே எடுக்கிறது, நம்பி ஏமாந்து போகிறது.
கோட்டை விடுறது, இதுதான் ஒரு சிறிய குறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் களையப்படும் இந்த மாதம். பிரமாதமான முறையில் குரு சனீஸ்வருடைய தொடர்பு பார்க்கும்போது தோஷங்கள் போகிறது மட்டும் இல்லை, குறைநிறைகள்லாம் மாறி போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் உண்டாக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் உண்டாக்குறான். அதான் சந்திரனுக்கு நட்சத்திரமே இந்த மாத துவக்கத்தில் சித்திரை. அதனால் கவலைப்பட தேவையில்லை. விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே தங்கி நின்று அடிகால் கட்டம் கட்டி இன்னும் போச்சும், அப்படியே அதை உங்களுக்கு திருப்பியும் உங்கள் கைக்கு சேரும். எல்லாமே எதிர்பார்ப்பு இடங்கள் கைகூடும். அப்புறம் வீட்டை விட்டு கோவிச்சின்னு போய் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க, மறுபடியும் உரசல் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் உங்களுக்குள்ளே வரும். மனத்தினுடைய குறைகள்லாம் நீங்கி போய் ஒரு அமைப்பில் உண்டாக்கப்படும். இப்படி எத்தனையோ விஷயங்களில் மாறுதல் உள்ளாங்க. லைஃப்பில் அப்படியே வீடு கட்டுறது, வாசல்றது, பொட்டு போட்டுறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணி அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தொடர்புள்ள அது ஒரு காரியம் செயல்படுறதுக்கு முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ அவஸ்தைகளை பார்க்குறோம். அந்த அவஸ்தைகளை உண்டாக்கி தோற்றுவிச்சு ஒரு இன்டியூஷன் ஆர்வத்தை கொடுத்து உள்ள ஒரு சமாளிக்கும் திறமையை கொடுத்து பண்ணாதான் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணுவீங்க. நேரடியாக டக்குன்னு பூர்த்தி பண்ண முடியாது. இன்னும் போய் பரிகாரம் பண்ண சரியாக பண்ணணும். அந்த பப்பெல்லாம் வேணாது, பட்டு தான் ஆகணும். இதுக்கு தான் பூமியில் போகிறது. ஒரு திருப்திக்கு தான் பரிகாரம் அப்புறம் தான் அவர் முன்னாடியே பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போகிறதுன்றது அடிபட்ட டாக்டர்கிட்ட போக முடியாது. முன்னாடியே போனால் நான் அந்த அடிபடாமல் பண்ணுறதுலாம் இது எதுவும் நடக்காத காரியம். எவ்ரிதிங் ப்ரோக்ராம்டு. அதனால் மாலை ஒன்றும் சரீரத்துக்கு உண்டான பாதிப்புகளோ மனசுக்கு உண்டான பாதிப்புகளோ திருத்தி ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கர்கள் அவங்க செயல்படும் போது அதுவே இந்த பாதிப்புகள் உண்டாக்கும். அதுக்கு உண்டான வழிகளும் இந்த மாதம் தெரிவிப்பாருங்க. அதனால் உங்கள் எதிர்கால வாழ்க்கைகளில் இப்போவே அருமையான பிரகாசிக்கக்கூடிய கால அமைப்பில் இருக்குது. விச்சயராசிகளுக்கு ஒரு பெரிய பொன்னான காலம், நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளும் பிரார்த்திக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.